வழிகாட்டும் ஆரியப்பாறை கருப்பசாமியினுடைய திரு அருளை நோக்கி நம்முடைய எண்ணங்கள்லாம் நிறைவேற வேண்டும் என்று கீழே உட்கார்ந்தீங்களா? ஆவலுடன் கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவிலில் நடக்கிற ஒவ்வொரு அறநிலை காட்சிகளையும் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து உள்ளத்துக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற இனிய பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவுலக வாழ்வை புனிதமாக நீங்கள் வாழ்விக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதன் எப்பொழுதுமே ஏக்கமும் தாக்கமும் உடையவன் தான். எண்ணியதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி கற்பனைகள் செய்து கொண்டிருப்போம் மனிதன். ஆனா எல்லாமே நடந்துருமா அப்படின்னு சொன்னா அந்த உலகத்தில் அப்படி நடந்ததாக யாருக்குமே சத்தியம் கிடையாது. எல்லாம் நடந்துருச்சுன்னா அவன் துறவியா போனா தான் முடியும். இருக்கிறவங்களுக்கு பாவமும் கர்மாவும் சேர்ந்துதான் மனிதனை வாழ வைத்துக் கொண்டிருக்கு. ஆனா எண்ணியது நிறைவேறும். ஆனா அந்த ஒரு பிறவிலே நிறைவேறணும். அது ரொம்ப முக்கியம். எல்லா எண்ணங்களுமே நிறைவேறும். ஆனா காலங்கள் அதுக்கு போதாது. காலத்தை நோக்கி காத்திருப்பவன் மனிதன். காத்திருப்போம் என்று சொல்லி தன்னுடைய கடமைகளை மறந்து விட்டார் என்றால் அவனுடைய காரியங்கள் நடக்காது. கடமையும் நடக்க வேண்டும், காத்திருக்கின்ற மன பக்குவமும் வேண்டும். இந்த நிலையில் இருந்தால் தான் அந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுவிட முடியும், எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும். உலகமே என்னைக்கும் ஒரு மாயை தான், நிலையில்லாததுதான். எது நிலைத்தது அப்படின்னு சொல்லப்போனா அதுக்கு எடுத்துக்காட்டாக ஜடப்பொருளா ஜடா பொருளா அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை கூட அப்பப்போது மாறிக்கிட்டே தான் இருக்கு. இயற்கை கூட மாறத்தான் செய்யும். வடிவத்தில் மாறும், தன்மையில மாறும், நிறத்தால மாறும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இயற்கை கூட மாறிக்கிட்டே மாறிக்கிட்டார். அப்படி இயற்கை மாறுகிற பொழுது இயற்கையின் ஒரு பகுதி தான் இந்த மனித ஜீவன் எண்ணாயிரம் ஜீவஜந்துக்களும். அதுவும் நாளுக்கு நாள், நேரத்துக்கு நேரம், நொடிக்கு நொடி, பொழுதுக்கு பொழுது எண்ணத்தால் செயலால் மாறிக்கொண்டுதான் இருக்கு. யாருக்கும் நிலையான எண்ணம் இருக்கும், நிலையான புத்தி இருக்கும், நிலையான மனசு இருக்கும் அப்படின்னு நினைத்தோம்னா அப்படி நம்புறவன் ஏமாந்து போயிடுவாங்க உலகத்தில். இன்று போல் நாளை நம்மோடு நம்பிக்கையோடு இருப்பார்கள், நாளைய மாதிரிலாம் நமக்கு துரோகியா மாறிடுவாங்க. அப்படி இன்னைக்கு நம்புறது வேஸ்ட்னு மனிதன் புத்தி வந்துடும். அதனால யாரையும் நம்பவும் முடியாது. அப்ப நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன? யாரையும் நம்புவதற்காக நாம் இந்த பூவுலகில் பிறக்கவில்லை அப்படின்னு ஒரு தாட் நம்ம நினைக்கணும். அடுத்து யாரும் நம்பும் அளவிற்கு நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு லட்சியம் நம் இடத்துல தோணும். யாரையும் நம்புவதற்காக நாம் இங்க பிறக்கல, ஆனா எல்லாரும் நம்புவதற்காக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு லட்சியம் ஒவ்வொருத்தருடைய இதயத்தில் வந்தது. நான் உங்களை மலை போல நம்பினேன், நீங்க எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெற்ற பிள்ளையை நம்பி துன்பம் அடைஞ்சவன் நிறைய பேர், பெற்ற பொண்டாட்டியை நம்பி வேதனை அடைஞ்சவன் நிறைய பேர், தகப்பனை நம்பி வேதனை அடைஞ்ச மக்கள் நிறைய பேர், சகோதரிகளை நினைத்து வேதனை அடைந்தவங்க நிறைய பேர். இப்படி எல்லா உறவுகளுக்குள்ளுமே ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பமும் இந்த உலகத்துல மறிந்து போயிட்டு. இதுல இருந்து விடுதலையாக முடியும்னா முடியாது. ஏன்? நீ ஆசைப்பட்டு தான் வாழறதுக்கு தொடங்கின. அந்த வாழ தொடங்குகிற பொழுது ஏற்பட்ட பிரதிபலிப்பு தான் இந்த பிறப்பு. அப்படி ஆசைப்பட்டதுக்கு அனுபவிச்சு ஆகணும் இல்லையா? ஆசையை அனுபவிச்ச, ஆசையினால் வந்த விளைவுகள் அந்த பூவுலகில் அனுபவிச்சுதான் நீ பக்குவப்பட முடியும் என்பதற்காக தான் துயரங்கள், துரோகங்கள் தான் இயற்கையை நமக்கு பரிசாக கொடுத்தது. இதுல பக்குவப்பட வேண்டியவன் பக்குவப்பட்ட மனிதன், தூய மனிதன் தான் இதில் பக்குவப்படுவான். தூய மனிதனாக இல்லாதவன் துயரம் அடைவான், கோபப்படுவான், ஆவேசப்படுவான், ஆங்காரமான குணத்துக்கு வருவான்.
அவன் மீண்டும் மீண்டும் பாவத்தை தான் சொல்றான். கோபப்படுறவன், ஆவேசப்படுறவன், ஆங்காரப்படுறவன் மேலும் மேலும் பாவத்தை தான் அவன் வந்து சம்பாத்தியம் பண்றான். இந்த உலக வாழ்க்கை இவ்வளவுதான். நாம இதுவரை மாயையில இருந்த இனி யாரையும் நம்பக்கூடாதுன்னு தெளிவடைஞ்சிட்டோம்னா நம்ம அவங்களெல்லாம் கைவிட்டுருவோம். கைவிட்டோம்னா என்ன இருக்கும்? அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டு விடுவோம். அதான் கைவிடுறது. நம்பிக்கையை கைவிட்டுருவோம். எதுவுமே இவங்களை நம்பி நமக்கு நோ யூஸ், பிரயோஜனம். இவங்க நம்மளை வச்சு வாழ வந்தவங்களை தவிர இவங்களால நமக்கு எந்த பலனும் கிடையாதுங்கிற உண்மை நமக்கு வந்து தரணும். அதான் உண்மை. அப்ப அந்த நம்பிக்கையை நம்ம கைவிட்டுட்டோம்னு சொன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை எது? நம்புவதற்குரியது எது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம உள்ளத்துக்குள்ள தோணும். அப்படி நம்புவதற்குரியது எது அப்படின்னு கேட்டா நமக்கு உடனே முதல்ல தோன்றது கடவுளை நம்பினா போடுவியா அப்படி தோணும். ஆனா நான் படித்த உலகத்துல நான் படித்த சில நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க, அண்ணாச்சி ஸ்பெஷல் வீடியோ எடுக்காதுங்க அண்ணாச்சி சொன்னாங்க, கடவுள்கிட்ட கூட நீ எதையும் கேட்காதப்பா, கடவுளுங்கிற ஒரு சக்தியில கூட நீ எதையும் கேட்காத. நீ கேட்டு உனக்கு காலதாமதம் ஆயிட்டா நீ அவரையே வெறுக்க வேண்டிய நிலைமை வரும். ஒண்ணு அவரை வெறுக்க வேண்டிய நிலைமை வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா உன் உள்ளத்துக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம இடத்துக்கு இவருக்கு எதிர்பார்க்கணும், நடக்கிறத அனுபவிச்சு போயிட்டே இருக்கணும். எதிர்பார்க்கின்ற உலகத்துல என்ன நடக்க? ஆண்டவன் கூட நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி மனிதன் புறம்பிட்டு, அதனால்தான் நீ கடவுள்கிட்ட கூட எதையும் எதிர்பார்க்காதன்னு சொல்லி பெரியவர்கள் தர. ஆனா மனிதன் அப்படி வாழ முடியாது. எப்படியாவது தன்னுடைய தாகத்தை தீர்க்கும். தாகத்துல கைட்டு கிடக்கிற தண்ணியை கோழி குடிப்பான். அது சாக்கடை தண்ணினா அப்படி விட்டுருவான். நல்ல தண்ணி போல காட்சி அடிக்கிறத கோழி குடிச்சிருவான். ஆனால் அது உப்பு தண்ணியா இருந்தா முழுங்கிறது தான் தெரியும். சரி வாயிலிருந்து கொப்பிக்க முடியல, ஓகே முழுங்கி அடிச்சு விட்டுறா. ஏன்? தீராத தாகம். இந்த தாகத்தை மாதிரிதான் மனிதன் தன்னுடைய உலகத்துல எப்படியாவது நமக்கு துயரம் தீர்க்கிறாரா, நமக்கு வழி எடுக்கிறாரா அப்படிங்கிற தாகத்துல மனிதன் கடவுளை நம்புறான். ஆனா விதியையும் காலத்தையும் கர்மாக்களையும் கருதி அந்த கடவுளுங்கிற சக்தி கூட உங்க நம்பிக்கைக்கு வந்து கேள்விக்குறியா மாறிப்போம். அப்பொழுது வந்து கடவுளை நம்புவதா நம்பாமல் இருப்பதா, நாம் அவர்களை கேட்பதா கேட்காமல் இருப்பதாங்கிற ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கு பிறகு கிடைக்கிற தெளிவுக்கு பேர் தான் ஞானம். அந்த குழப்பத்துக்கு பிறகு கிடைக்கிற தெளிவு தான் ஞானம். ஞானம் என்பதற்கு விளக்கம் என்ன? எது நடக்கோ அதை ஏற்றுக்கணும். நல்லது நடக்கும்படி நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிடுவோம். ஞானம் எது நடக்குமோ அதை ஏற்றுக்கிடுவோம். நல்லது நடக்கும்படி நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். அந்த நெறிகளுக்கு அடிப்படையானது ஆன்மீகம், நல்ல ஒழுக்கம், நல்ல விஷயங்கள். எதிர்பார்ப்பு மனிதனுக்கு ஏமாற்றத்துக்கு காரணம். எதிர்பார்ப்பு மனிதனுடைய ஏமாற்றத்துக்கு காரணம். எதிர்பார்ப்பு நெஞ்சிலே வச்சுக்கிட்டு இருந்து நடக்கலன்னு சொன்னா அவன் துயரம் அடைவான். நன்றும் தீரும் பிறர் தர வாராது. அவனுக்கு நன்மையும் தீமையும் அவனுக்கு அவனுடைய செயலாலும் எண்ணத்தாலும் தான் வரும். எண்ணத்துல ஒரு ஆசையை வச்சிருந்தோம்னு சொன்னா அந்த ஆசை நிறைவேறன்னு சொன்னா நமக்கு மனசு தேவைப்படும். அதுக்கு பிறகு நம்ம ஆசைப்பட்டது சரியா தப்பான்னு நினைப்போம். அப்போ நிறைவேறாது என்று இருந்தால் அந்த ஆசையை நீ கைவச்சிருக்கிறது தப்பு. அதனாலதான் ஆசை துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறத பற்றி விளக்கம். ஆசையே இல்லாத வாழ்க்கை உப்பு இல்லாத சாப்பாடு தான். எத்தனையோ விஷயங்கள்லாம் இப்படி உலகத்துல வந்து நமக்கு நிலைத்து கிடக்கு. உலகம் வந்து நிலையில்லாதது. ஏன் நிலையில்லாதது? நிலையாத சமுத்திரமான சமுதார துறைகளில் மூழ்கி நிசமானதன பல பேசி அதனூடே. அருணகிரிநாத சுவாமி
கடிகமலை திருப்புகள்ல பாருங்க, நிறையாத சமுத்திரம் போது இந்த உலக வாழ்க்கை, அதை போய் நெசமென்று நினைச்சி நீங்க எல்லாம் அது போல அதுக்கு பின்னால போய்கிட்டு இருக்கீங்க. பல காலம் நினைவுகள் ஓடி, பலகாலமா அதை பற்றி சிந்தனையும் எண்ணமும் ஆசையமும் உள்ளத்துல வச்சுக்கிட்டு மனிதன் ஒரு சுமையா சுமந்துட்டு இந்த உலகத்தை வச்சிருக்கிறான். ஆனா மனிதன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மீது பற்று வைக்கக்கூடியவன் பகவான் மீது பற்று வைத்தான்னா அவனுடைய மனம் பக்குவப்படும்னு சொன்னார். பக்தருக்கு கிடைக்க வேண்டியது பலன் எழுது, அவன் நினைச்ச காரியம் நிறைவேறுவதுதான் பக்தனுக்கு பலன். பக்தி என்ற தன்மையை மீறி ஒரு ஞான நிலையில ஒருத்தன் பற்று வச்சான்னா அவனுக்கு கிடைக்கிறது உயர்ந்த சக்தி. அந்த சக்தி அவனுக்கு கிடைச்சாச்சுன்னா அவன் தெளிவாயிடும். எதை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கி போட்டு போனதுக்கு தயாரா இருக்கும். நேற்று வரை தோல்ல போட்டிருந்தது பாம்பு, இன்னைக்கு கழிச்சுடுறது தூக்கி தூர எறிஞ்சாங்க. கயிறு நினைச்சு போட்டோம், கொத்துற பிறகுதான் தெரியுது பாம்பு. அதனால சொந்தம் எந்த சொந்தமும் கிடையாது. சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் மந்த மரியாதே மறித்திருந்தேன். வந்தது தெரிந்தாலும் வருவதை தெரியாது என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன். சொந்தம் பந்தம் பாசம்னா நமக்கு துணையா இருக்கும்னு நம்ம நினைச்சோம். ஆனா அது நமக்கு மறைமுகமான எதிரியா இருந்திருக்கு. ஆண்டவரை அடைவதற்கு அது நமக்கு தடையா இருந்திருக்கு. நம்ம இருந்த மனதாட்சிக்கு அது துரோகம் பண்ணியிருக்கு. அதைத்தான் சொல்றாரு பட்டினத்தார், சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்று என்னுடைய மந்த மரியாதையை நான் மதித்திருந்தேன். வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை இன்று உணர்ந்து கொண்டேன்னு சொன்னார். இன்று இருக்கிறது சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கேன், நாளை என்ன வரப்போறது தெரியாம நான் மயங்கிட்டேன்னு சொல்லிட்டேன். மனுஷன் ஆட்ட வைக்கணும், அப்படிதான் மயங்கும். அது மாதிரி உலகத்துல ஞானத்தை தேடி தேடி போக போக ஒரே ஒரு தத்துவம், உள்ளே தாக்கினால் வெளியே நீக்குவாய்னா. இந்த தத்துவத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு புரிஞ்சு பாருங்க. உள்ளே தாக்கினால் வெளியே நீக்குவாய், அதுதான் ஞானமாகும். மனதையும் அறிவையும் உன் உள்மனத்துக்குள்ள செலுத்தி விட்டால் உணர்விலே இருக்கின்ற அறியாமை தானாக வெளியேறிவிடும் சொன்னார். அதான் மனதையும் உணர்வையும் உள்ளே தாக்கி உணர்விலே கலந்திருக்கின்ற மாயையை வெளியே நீக்கிவிட்டால் அது ஞானம். அதான் சொன்னார், உள்ளே தாக்கினால் வெளியே நீக்கிவிட்டால் அதுவே ஞானமாகும். அதுக்கு அடுத்த அர்த்தத்தை பாருங்க. உள்ளே தாக்கி, உள்ளதான் வீட்டுக்குள்ள, வீட்டுக்கு இருக்கக்கூடிய சொந்த பந்தத்தை பெருந்தா நினைச்சு அவங்க சொல்லுக்கெல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா உனக்கு மயக்கம் தான் வரும். கொஞ்சம் சுண்டி பார்த்தனா அவங்களுடைய உண்மையான உள்ள தெரியும். அப்பொழுது நம்ம வச்ச பாதமும் செஞ்சது பூரா தப்புன்னு தெரிஞ்சிடும். அப்போ உள்ளே தாக்குனதுல அது எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி நீ வெளி உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று தானா நீக்கி போச்சு. அதான் உள்ளே தாக்கினால் வெளியே நீக்கினால் அதுவே நான். ஆக இதுதான் மனிதனுடைய பக்குவம். யாரும் யாருக்கும் சொந்தமில்லை, யாரும் எதற்கும் நிறைவில்லை. யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு எதிரியாகவும் மாறலாம், யாரும் நமக்கு நட்பாகவும் மாறலாம், துணையாகவும் இருக்கலாம், துயரம் கொடுப்பவராகவும் இருக்கலாம். ஆனா என்னைக்கு நீங்காத ஒரே ஒரு பேரருள் மிகுந்த ஒரு சக்தி கடவுளுங்கிற மாபெரும் ஒரு சக்தி மட்டும்தான். அந்த சக்திக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவன் தான் குரு. அவன் உள்ள மட்டும் என்னைக்கு தூய்மையா இருக்கும். ஒரு குருவுடைய உள்ள தூய்மையாக இருக்கணும். குருவை நாடக்கூடிய பக்தனுடைய மனம் அகலாத பக்தி உடையதாக இருக்க வேண்டும். அந்த பக்தி உள்ள ஒரு குரு பக்தனுக்கு வழிகாட்டுவான். அந்த வழி தெளிவாக இருக்கும். அதுவே இருளில் காட்டிய ஒளியாக மலரும். அதனால் ஒளி, சக்தி, ஞானம். இந்த ஞானத்தை மேற்கொள்ள நினைப்பவர்கள் தன் உள்ளத்தை தீட்ட வேண்டும், மனதை சுத்தப்படுத்த வேண்டும், மாத்திராத மனதாக மாணிக்கமாக வாழ வேண்டும். மாத்திராத மனமே ஈசன் கோயில் என்று இருக்க
வாழ்க என்று வாழ்த்தி அருள்வாக்கை தொடரும்.